அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அமேசானில் OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துலாம். கென்ஷின் இம்பேக்ட் ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார்ஸ்லேருந்து 2.8 ஸ்டார்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துலாம். ஷாமி திவாலி சேல் மீ சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 644 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேருவானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் சர்ச் தான் குளோபலாக அதிகம் பேர் யூஸ் பண்ணக்கூடிய சர்ச் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய க்ரோம் ப்ரௌசர்லேருந்து எடுத்தது கிடையாது, பிங் சர்ச் அதுலேருந்து எடுத்த ரிப்போர்ட். பிங் சர்ச்சில் அதிகம் பேர் சர்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃபோட ஆல்ஃபபெட் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன் கோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. கூகுள் வந்து பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு. பட் இதை வந்து காட்டி வந்து அவங்க கூகுள் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலை. கூகுள் சர்ச் அப்படிங்கிறது பீப்புளுடைய சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. கென்ஷின் இம்பேக்ட் உங்களில் எத்தனை பேர் இந்த கேம் விளையாடுவீங்க? இது ப்ளே ஸ்டோரில் ஒரே நல்ல 4.5 ஸ்டார் ரேட்டிங்லேருந்து 2.8 ஸ்டார் ரேட்டிங்க்கு வந்து டவுன் கிரேடாக இருக்குது. ஸோ ஏன் இந்த டவுன் கிரேட், யார் இது வந்து இந்த மாதிரி ரேட்டிங் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்ஷின் இம்பேக்ட் யூசர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் தான் காரணம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக கென்ஷின் இம்பேக்ட் ஆனிவர்சரி ரிவார்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக. இதில் வந்து வெல்கின் மூன் பாஸ் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த வெல்கின் மூன் பாஸ்க்கே வந்து ஒரு கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி ரொம்பவே கம்மி பேருக்கு தான் இவங்க கொடுத்ததா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அவங்களுடைய கோவத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரேட்டிங் எல்லாம் குறைச்சி வந்து இது 2.8 ஸ்டார்ஸில் இருக்குது. அதோட என் வீட்டிலே என் பையன் வந்து ஏமாற்றிட்டாங்கம்மா அப்படின்னு தான் காலையிலேருந்து சொல்லிட்டு இருந்தா. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆனீங்க இந்த ரிவார்ட் பார்த்து? ஆண்ட்ராய்ட் 12 ஸ்டேபிள் அப்டேட் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். பட் அதுக்குள்ளே ஆண்ட்ராய்ட் 12.1 இந்த வெர்ஷனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் 12.1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் டெக் நியூஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்து 12 உடைய ஒரு இன்டர்மீடியட் வெர்ஷனாக வந்து கூகுள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லா டிவைசஸ்க்கும் இவங்க கொடுக்க போகிறதில்ல. கூகுளுடைய பிக்சல் டிவைசஸ் இல்லைனா கூகுள் ஃபோல்டபிள் டிவைசஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெர்ஷனுடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து செட்டிங்ஸ் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காலம் செட்டிங்ஸாக இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சைடில் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்குது, டிஸ்பிளே செட்டிங்ஸ் இன்னொரு சைடில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து இது 3 காலமாக கூட மாற்றிக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கூகுளுடைய ஃபோல்டபிள் டிவைசஸ்க்கு தான் இந்த ஆண்ட்ராய்ட் 12.1 வெர்ஷன் இவங்க ரெடி பண்ணுற மாதிரி தெரியுது. ஃபைனலாக ஷாமி ரெட்மி போக்கோ யூசர்ஸ்க்கான ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட். MIUI பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 12 வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஷாமியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MIUI அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட கூடிய விரைவில் இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி மீ கம்யூனிட்டிலே இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா டெஸ்டிங் மாதிரி 200 யூசர்ஸ்க்கு தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ ஷாமியுடைய MIUI பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 12 வெர்ஷன் வந்து 200 யூசர்ஸ் கொடுக்குறாங்க. 3 டிவைசஸ்க்கு தான் இது கம்பேட்டபிள் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஷாமியுடைய Mi 11, அதுக்கப்புறம் Mi 11i, Mi 11 Ultra. ஸோ இந்த டிவைசஸ் வச்சிருக்கிறவங்க கூடிய விரைவில் வந்து ஆண்ட்ராய்ட் 12 பேஸ்ட் MIUI வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபைனலாக அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலில் வந்து OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட் 9 சீரிஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் இருக்குது. OnePlus 9 சீரீஸில் OnePlus 9 Pro 7,000 rupees ஆஃபர் இருக்குது லான்ச் ப்ரைஸ்லேருந்து. இதோட விலை 57,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதோட OnePlus 9 வந்து 10,000 ரூபாய் ஆஃபரில் வந்து 39,999க்கும், OnePlus 9R வந்து உங்களுக்கு 5,000 rupees ஆஃபரில் 34,999 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 3 டிவைசஸ் OnePlus 9 சீரீஸ்க்கு வந்து அடிஷ்னல் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஐஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் OnePlus 9 சீரீஸ்க்கு. அதே OnePlus Nord CE, OnePlus Nord 2 ரெண்டுமே உங்களுக்கு 1,500 ரூபாய் ஆஃபரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை OnePlus ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல்லையும் வந்து சில எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐஃபோன் SE அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் உங்களுக்கு 23,499 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட போக்கோ X3 Pro 14,999க்கு இந்த டிவைஸ் அவைலபிளாக இருக்குது. Realme 8 4G
13,999 சில எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஒரு பக்கம் ஆஃபர் சொல்லிட்டு இருக்கும்போது ஷாமியும் அவங்க தரப்புலேருந்து வந்து திவாலி வித் மீ சேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீ சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அக்டோபர் 1 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அவங்களுடைய ஸ்மார்ட் டிவி, அவங்களுடைய கேஜெட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் இன்ஸ்டன்ட் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கிறத பொறுத்து அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய Mi 11X, Redmi 9A அவங்களுடைய டிவைசஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் Mi ஸ்மார்ட் பேண்ட் 5 ஸ்மார்ட் டிவி எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஷாமி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அக்டோபர் 1 வரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். அதோட ஷாமி நேற்று இந்தியாவில் வந்து ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. 20,000 mAh ஷாமியுடைய Mi Powerbank Hypersonic இந்த பேரில். இது வந்து உங்களுக்கு 50 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 4,999, பட் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,599க்கும் இது அவைலபிளாக இருக்குது. அதோட ஷாமி வந்து பியர்ட் ட்ரிம்மரும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2,000 rupees, பட் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,799க்கு நேற்று இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஷாமியுடைய Mi 11 Lite 5G NE நேற்று இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தா அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். Snapdragon 778 வந்து AMOLED பேனல், 90 Hz refresh rate, 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 4,250 mAh இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் பேங்க் ஆஃபரில் வந்து இது 23,499க்கு வந்து அக்டோபர் 3 இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்தியாவில் Mi 11 Lite 5G லான்ச் ஆயிடுச்சு. சாம்சங்கோட F சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி F42 இந்த டிவைஸும் நேற்று இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே, மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட, 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 5,000 mAh பேட்டரி. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக 20,999க்கு கொடுத்துருக்காங்க. அதே ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,999 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் அக்டோபர் 3 அன்னைக்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அவைலபிளாக இருக்கும். அதோட சாம்சங் கேலக்ஸி M52 5G இதோட ஃபர்ஸ்ட் சேலும் அக்டோபர் 3 அன்னைக்கு தான். ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 3,000 rupees ஆஃபர். ஸோ M52 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 26,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். மோட்டோரோலா தரப்புலேருந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. இது Moto E40 இந்த பேரில் தான் ரிவீலாக இருக்குது. என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால வந்து யூனிசாக் சிப்செட்டில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. கூடவே 4,000 mAh பேட்டரி, 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஆண்ட்ராய்ட் கோ எடிஷனோட மோட்டோரோலா தரப்புலேருந்து இ சீரீஸில் ஒரு டிவைஸ் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட நோக்கியாவுடைய ரக்டு ஸ்மார்ட் ஃபோன் 5G டிவைஸ் குளோபலாக ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. இந்த டிவைஸுடைய மாடல் நம்பர் வந்து இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ரக் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக Nokia XR20 இந்த பேரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 5G ஸ்மார்ட் ஃபோன், பட் இது Snapdragon 480 அந்த 5G சிப்செட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. கூடவே டுவல் கேமரா, 48 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, IP68 ரேட்டிங், கொரில்லா கிளாஸ் விக்டஸ் சப்போர்ட்டோட வந்து ஒரு டியூரபிளான நோக்கியா டிவைஸும் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ரியல்மி வந்து சைனாவில் Snapdragon 778G இந்த சிப்செட்டில் ஒரு டிவைஸ் லான்ச் பண்ண போகிறதா நம்ம பார்த்துருந்தோம். இந்த டிவைஸ் இந்தியாவில் வந்து ரீபிராண்ட் ஆகி Realme 9 சீரிஸ் கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. இப்போ இந்த டிவைஸுடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக் பேனல் வந்து ரிவீலாக இருக்குது. ரியல்மின் கீழே சின்னதாக லோகோ போட்டிருக்காங்க. கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ மாடலில் வந்து ட்ரிபிள் சென்சார்ஸோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒருவேளை வந்து இதை ரீபிராண்ட் பண்ணாங்கன்னா Realme 9 Pro இந்த அவுட்லுக்கோட தான் இந்தியாவில் வரும். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, எந்த கேம் உடைய பிளே ஸ்டோர் ரேட்டிங் வந்து ஒரே நாளில் குறைஞ்சதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டாவது கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டிக்டாக் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நிஜன். கங்க்ராச்சுலேஷன் நிஜன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சுட்டு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.